வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து 112வது நாள். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே எப்பயும் போல நீச்சல் தண்ணி வந்து குடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இளநீ வந்து அந்த வழுக்க இருக்கும் பார்த்தீங்களா, இளநீ வழுக்கையோட இன்னைக்கு வந்து குடிச்சேங்க. ஸோ அத குடிச்சு நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நட் ஜூஸ் வந்து போட்டு குடிச்சேங்க. இந்த நட் ஜூஸ் வந்து பார்த்தீங்க அப்புறம் வந்து இதில வந்து இன்னைக்கு புதுசா வந்து என்ன சேர்த்துருந்தேன், அப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் உடம்புக்கு நல்லது, உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாதாம் பிசின் வந்து இன்னைக்கு ஊற வச்சு சியா சீடையும் ஊற வச்சு அதோட சேர்த்துக்கிட்டேங்க. நீங்க நினைக்கலாம் இது வந்து நட் ஜூஸ் வந்து ரொம்ப அதிகம் நம்மளால வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிலாம் இல்லங்க. நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் அவ்வளவா வாங்கவும் மாட்டோங்க. அதனால ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுற செலவு அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டு, இந்த மாரி நல்லத வந்து நம்ம வாங்கி குடுத்தோம் அப்படின்னா வந்து பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில டிஃபன் இது சாப்பிட்டாலே போதும். வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி நெறைய காய்கறிகள் போட்டு வெஜிடபிள் காளானு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே போட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, தயிர் பச்சடியோட இன்னைக்கு நான் முடிச்சுட்டேங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்!